ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை அறுசுவை சமையல். முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான். ஏன் தெரியுமா? இந்த மரத்தின் கீரை, காய், பூ இவைகளை உணவில் பயன்படுத்துபவர்கள் வயதான காலத்தில் கோலூன்றி நடக்க தேவை இராது. மனிதன் இளமையோடு வாழ தேவையான எல்லா சத்துக்களும் இதில் உள்ளன. எனவேதான் முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு போவான் என சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட அற்புதமான மருத்துவ குணங்கள் நிறைந்த முருங்கைக்கீரையை யூஸ் பண்ணி எப்படி முருங்கைக்கீரை சூப் செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போ முருங்கைக்கீரை சூப் வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரக மிளகு, கொஞ்சம் கொத்தமல்லி, 4 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 3. இது எல்லாத்தையும் நம்ம உரலில் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம இந்தளவுக்கு தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், முருங்கைக்கீரையும் காம்பையும் நான் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த காம்பில் தாங்க நல்லா சத்து இருக்குது. இந்த காம்பை வேஸ்ட் பண்ணாமல் இதையும் போடுங்க. ஒரு பேனில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த முருங்கை காம்பையும் முருங்கைக்கீரையும் போட்டுடலாம். இப்போ நம்ம தட்டி எடுத்து வச்சுருந்த சீரக மிளகு, வெங்காயம், பூண்டெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும்னா தக்காளி, ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். சூப்புக்கு தேவையான அளவு கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் தண்ணியை சுண்டி நல்லா கொதிக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நான் 10 மினிட்ஸ் கழித்து பார்க்குறேன். நல்லா கொதி வந்து 1 டம்ளர் தண்ணி ஆயிடுச்சு. முருங்கைக்கீரை வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு டம்ளரில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, வடிகட்டி எடுத்தாச்சு. பாருங்கள், இப்போ இந்த கீரை காம்பெல்லாம் தனியாக எடுத்துட்டோம். அவ்வளோதாங்க, அருமையான முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆயிடுச்சுங்க. இது நீங்கள் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். எந்த ஒரு கசப்பும் இருக்காது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க அவாய்ட் பண்ணாமல் குடிப்பாங்க. இந்த முருங்கைக்கீரை சூப்பில் ரொம்ப சத்து அதிகங்க. இரும்புச்சத்து நிறையா இருக்குது. எலும்புகளுக்கு ரொம்ப நல்லதுங்க. மூட்டு தேய்மானம் இருக்கிறவங்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சூப் செஞ்சு வீக்லி ஒரு 3 டைம்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியங்க. ரொம்ப உடம்புக்கு ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த முருங்கைக்கீரை சூப் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆயிடும். சமைப்போம், சுவைப்போம், உணவையே மருந்தாக்கி ஆரோக்கியத்துடன் வாழ முயற்சிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.